ஹலோ ஹாய் மக்களே, வாங்க இன்னைக்கு நம்ம வந்து டோனட் ட்ரைகான் ஃப்ரூட் டோனட்ஸ் செய்கிற முறையை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கொஞ்சமான வெதுப்பான தண்ணியை சுடு பண்ணிக்கொள்ளணும். தண்ணியை வந்து கொதிக்க விடக்கூடாது, சும்மா லைட்டாக சூடு பண்ணிக்கொள்ளணும். அந்த தண்ணியை கொஞ்சமாக நம்ம கையை வச்சு பார்த்தா விரல் சுடக்கூடாது, அவ்வளோ கொஞ்சமாக லைட்டான தண்ணியில் கொஞ்சம் தண்ணியை சுட வச்சு அதுக்குள்ளே வந்து நம்ம 2 கரண்டி ஈஸ்ட்டு போட்டுக்கொள்ளணும். 2 கரண்டி ஈஸ்ட்டும் சீனி கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஈஸ்ட்டு கொஞ்சம் போட்டு ஈஸ்ட்டு 2 கரண்டி போட்டு அதை வந்து பக்கத்தில் மூடி வச்சுக்கொள்ளணும். ஒரு 10-15 நிமிஷம் இருந்தாலும் போதும். அது வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ அது பொங்குறதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து சீனியை வந்து மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ சீனியை அரைச்சிக்கொள்ளுவோம். அரைச்சாச்சுங்க. சீனி அரைப்பட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சீனியை பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ அரைச்சி அந்த கொஞ்சம் அரைவாசி சீனியில் நம்ம வந்து ட்ரைகான் ஃப்ரூட்டுக்கு அதை நம்ம வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இதையும் அப்படியே நம்ம வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். முதல்ல அப்படியே துண்டாக வெட்டி போட்டுக்கொள்ளணும். இதே நல்லபடியாக வெட்டி அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இதே நல்ல ருசியாக இருக்குங்க. கலரும் நல்ல அழகான ஒரு கலரை கொடுக்கும். ட்ரைகான் ஃப்ரூட்டில் வந்து நம்ம வந்து கேக் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சால் நல்லா சூப்பராக வரும். ருசியும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு இதையும் எல்லாத்தையும் வெட்டி போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம். முதல்ல நான் வந்து இது ட்ரைகான் ஃப்ரூட்டு 3 ஃப்ரூட் எடுத்திருக்கிறேன். 1 கிலோ மாவு, 1 கிலோ மைதா மாவு, 1 கிலோ மைதா மாவுக்கு 3 ஃப்ரூட் எடுத்திருக்கிறேன். இப்படியே சின்ன துண்டாக வெட்டி போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து அரைச்சிட்டு வரேன். நான் போய் அரைச்சாச்சுங்க. இதை வந்து வடிகட்டி கொள்ளணும். அப்படியே போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதில் வந்து கொட்டை தானே, அதில் விதை இருக்கும். அப்படியே கொட்டிக்கக்கூடாது. வாயில் வந்து கசுன்னு கடி பண்ணணும். சாப்பிடக்கொள்ள நம்ம வந்து ஒரு வடியை வச்சு வடிகட்டி கொள்ளணும். இப்போ இந்த மாவில் வந்து நான் வந்து இது கலந்து வச்சுருந்த ஈஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஈஸ்ட்டை முதல்ல வந்து கலந்து கொள்வோம். அதில் ஊற்றிக்கொள்ளும். மாவில் போட்டு நல்லா பிரட்டி கொள்ளணும். நல்லபடியாக மாவில் நல்லா பிரட்டிக்கிட்டு இப்போ இதை வந்து வடிகட்டி கொள்ளுவோம். இந்த ட்ரைகான் ஃப்ரூட் ஜூஸ் இருக்கே, அந்த ஜூஸை வந்து நம்ம வடிகட்டி கொள்ளலாம். வடிகட்டினா தான் நல்லா இருக்கும். அது இல்லைன்னு சொன்னால் வராது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து தண்ணி எதுவும் ஊற்றலை பார்த்து கடைசியில் கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம். தண்ணி வேணாங்க, அதிகமாக தண்ணி போட்டுறக்கூடாது. இதில் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் வந்து தேவையில்லை நமக்கு. இது வந்து கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரும் போடணும், பேக்கிங் சோடாவும் போடணும். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு ரொம்ப கம்மியாக போட்டுக்கொள்ளணும். இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா கையால் பிசையணுங்க. நம்ம கரண்டி வச்சு பிசைஞ்சால் அது வந்து கலக்கினா பிசைப்படாது. இதை எவ்வளோத்துக்கு நம்ம இழுத்து நம்ம பிசையணும். இதை எவ்வளோத்துக்கு நம்ம இதை பிசைகிறோமோ அவ்வளோ மெதுவாகவும் அவ்வளோ அழகாக வரும் டோனட்டு. இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதிரி கல் மாதிரி சாப்பிட்டா அது ஒரு இதாக இருக்காது. இதை வந்து டைம் எடுக்கும். ஒரு அரை மணித்தியாலாவது பிசையணும். அவ்வளோ பிசையணும் பாருங்கள். ஒரு சகனில் போட்டு அப்படியே மசிச்சு நல்லா மசிச்சு பிசையணும். இதை கையில் ஒட்டும். இந்த கையில் ஒட்டுறது மாவு பாருங்கள் எப்படி கையில் ஒட்டுதுன்னு சொல்லி. இந்த நம்ம எவ்வளோத்த பிசைகிறோமோ கையிலேருந்து மாவு ஒட்டாமல் அப்படியோ தனியாக விடுபட்டு வரும். கையிலே ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து பிசையணும். அவ்வளோ நேரம் பிசையணும் இதை. இப்போ இதில் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். நெய்யும் போட்டிருக்கிறேன். வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து நெய் போட்டிருக்கிறேன், உருக்கின நெய். இப்போ வந்து அந்த சீனி இருக்கு இல்லையா, சீனியும் போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம் சீனி. எல்லாத்தையும் போடாமல் கொஞ்சம் போட்டுக்கொள்ளும். கடைசியில் வந்து மேலெல்லாம் அப்படி தொட்டுறதுக்கு தேவை. சீனி போதும். இப்போ இந்த இதில் போட்டு நம்ம வந்து அதை மசிச்சு எடுத்துக்கணும். முதல்ல ரொம்ப நேரம் மசிக்கணுங்க, பொறுமையாக இதை செய்யணும். நம்ம எவ்வளோத்த மசிச்சு நம்ம வந்து இது செய்கிறோமோ பிரட்டுறோமோ கையில் ஒட்டாது. கையில் ஒட்டாமையும் நல்ல இதாக வரும். அப்போ நமக்கு இது நல்ல பருவத்துக்கு வந்துட்டு சொல்லி அப்போ நம்ம தெரிஞ்சிடும்.
கொஞ்சம் மாவை தூவிக்கிட்டு பிசையணும், இல்லைன்னா பிசைய முடியாது. நம்ம எவ்வளோது பிசைகிறோமோ அது ஒரு மாதிரி ஒரு இலாஸ்டிக் மாதிரி அப்படி ஒரு ரப்பர் மாதிரி நீண்டு வரும். பார்க்குறதுக்கு அந்த மாவு எப்படி இருக்குன்னு சொன்னால் கையால் தொட்டு பார்த்தா ஒரு கிளையை தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ அப்படி வர மட்டும் நம்ம வந்து பிசையணுங்க. இங்கே பாருங்கள் நான் எப்படி பிசைகிறேன், ரெண்டு கையாலும் எப்படி நசிச்சு நல்லா இப்படி முன்னுக்கு எடுத்து திருப்பி அதை பின்னுக்கு அப்படியே ரோல் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி பிசைஞ்சால் தான் அது வந்து நல்லபடியாக வரும். ஆனால் வந்து கையில் அது இன்னும் ரொம்ப ஒட்டும். இந்த ஒட்டுறது போக மட்டும் நம்ம போய் பிசையணும். அவ்வளோ நேரம் பிசைய வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அது ஒரு மாதிரி ஒரு இலாஸ்டிக் தன்மையாக கொடுக்கும். அது நம்ம எவ்வளோ நேரம் பிசைகிறோமோ அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டேங்க. பொங்கிட்டு பாருங்கள், மாவு நல்லா பொங்கி டபுள் ஆகிட்டு பாருங்கள். இவ்வளோ தாங்க. இப்போ இதை மறுபடி இன்னொரு வாட்டி பிசைஞ்சு கொள்ளணும். இன்னொரு வாட்டி அதையும் நல்லபடியாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம். இதையும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து ரவுண்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் மாவை தூவிக்கொள்ளணும். அரைக்கிறதுக்கு வராது. கொஞ்சம் நேரம் அப்படி பிசைஞ்சிட்டு மாவை நம்ம நல்லா கொஞ்சம் மாவை தூவி தான் நம்ம இதை வந்து பிரட்டி எடுத்துக்கொள்ளணும். நம்ம எவ்வளோத்துக்கு பிரட்டி எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம கட்டையை வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். கட்டையில் ஒட்டின்னு சொன்னால் நம்ம வந்து கையாலேயே அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி அகட்டிக்கலாம், அதை நீட்டிக்கலாம். கட்டையில் ஒட்டும். கொஞ்சம் மாவை தூவிக்கொள்ளணும். கொஞ்சம் மாவை தூவிட்டு தான் அதை வந்து இது பண்ணிக்கொள்ளணும். இப்போ வந்து இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது தானே, தடிப்பை மாதிரி இருக்குது. கொஞ்சம் அரவாசம் முதல்ல கட் பண்ணி வச்சுக்கொள்வோம் பக்கத்தில். இதை பக்கத்தில் அப்படியே இருக்கட்டும். அந்த அரவாசம் வந்து திருப்பி அதை நம்ம ஒரு கோல் ரவுண்ட் ஆக்கி இப்போ அதை வந்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இதை நல்லா ரவுண்டாக அரைச்சி எடுத்து ரொம்ப மெலிசாக ஆக்கக்கூடாதுங்க, ரொம்ப தடிப்பமாக இருக்கக்கூடாது. நம்ம இப்போ பிடிச்சி பார்த்தா 1 இன்ச்சு கணக்குலையாவது இருக்கணும். அவ்வளோ ரொம்ப மெலிசாக இருந்தாலும் டோனட் நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி வடை மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. டோனட் சொன்னால் நல்லா பொங்கி பெருசாக இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி மாவு வந்து சைஸ் வந்து தடிப்பம் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. பாருங்கள் நான் வந்து எவ்வளோ தடிப்பத்தில் வச்சுக்கிறேன்னா அப்படி இருந்தால் தான் இது கரெக்டாக பொங்கி நல்லா கரெக்டான சைஸுக்கு வரும். ரொம்ப தடிப்பமாக இருந்தாலும் உள்ளே அவியாது, பச்சையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸு இல்லைன்னு சொன்னால் ஒரு கட்டர் இருந்தால் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன். இந்த கிளாஸால் அப்படியே வெட்டி எடுத்துக்கொள்வோம். ரவுண்டு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில் மூடி இருந்தாலும் போதும். அந்த மூடியால் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டால் சரி. பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள், அழகாக வந்துட்டு இல்லையா ரவுண்டாக. இப்படியே எல்லாத்தையும் அப்படியே அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் அப்படியே செஞ்சுக்கொள்ளணுங்க. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு சகனில் ஒரு பிளேட்டில் போட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே விடணும். அது நல்லபடியாக பொங்கணும். இன்னும் பொங்கி வரும், மேலுக்கு அப்படியே உப்பி வரும் நல்லா. இன்னும் இந்த இப்போ இதை விட இன்னும் 2 மடங்கு அப்படியே உப்பி வரும். இதையும் நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் அப்படியே பரத்தி வச்சு நம்ம வந்து மூடி ஒரு டவலாலேயோ ஒரு துண்டாலேயோ இல்லைன்னு சொன்னால் ஒரு சகனுக்கு பிளேட் போலையோ மூடி வச்சுக்கொள்ளணும். மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷமாவது விட்டுறணும் அது பக்கத்தில். அது இன்னும் நல்லா பொங்கி வரும். இப்படியும் எல்லாத்தையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இதையும் அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கொள்வோம். முதல்ல பெரட்டி தான் அரைச்சி கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் அதுவும் வராது. அவ்வளோதாங்க. பாருங்கள் முடிஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இது வந்து 2 விதமான நான் செஞ்சு காட்டுறேன். ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப்பில், ஒன்று வந்து இந்த மாதிரி 2 விதமான சைஸ் நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் நல்லா இருக்கும் 2 விதமான. ஆனால் வந்து நெருப்பை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு சுட்டு எடுத்துக்கொள்ளணும். உள்ளே வந்து அவியாது, சீக்கிரம் பச்சையாக இருக்கும். ரொம்ப நெருப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு பொறுமையாக நம்ம வந்து இதை சுட்டு எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கொள்வோம். இது வந்து கடலை எண்ணெயிலலாம் பொரிக்கக்கூடாது. கடலை எண்ணெயில் ஏதாவது வாசனை வரும். நம்ம வந்து இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னு சொன்னால் அந்த ஃப்ரீடம் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தான் பொரித்து எடுத்துக்கொள்ளணும். எண்ணெய் வந்து ஏன்னு சொன்னால் இந்த டோனட்டில் வந்து வேறு வாசனை வந்து கொடுக்கும். அதுக்காகத்தான் நான் வந்து இந்த ஆயில் தான் பாவிக்கிறது.
இதுதான் இதில் எந்த வாசனை வராது, நல்லா இருக்குது இந்த ஆயில். போட்டாச்சிங்க. இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியதான். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாதுங்க. ரொம்ப சூடாகினுச்சுன்னு சொன்னால் போட்ட உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும். எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கணும், லைட் சூடாக இருக்கணும். பார்த்தீங்களா இப்போ பொங்கி வந்துடுச்சு பாருங்கள். கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகான கலர் கொடுக்குதுன்னு. நம்ம வந்து இந்த ட்ரைக்கான் ஃப்ரூட்டு எந்த கலருமே போடலை பாருங்களேன். அந்த ஃப்ரூட்டு அந்த பழத்திட கலர் மட்டும்தான். அவ்வளோ அழகான ஒரு பழத்திட கலர் அவ்வளோ அழகாக இருக்கும். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். இப்படியோ எல்லாத்தையும் நிதானமாக சுட்டு எடுத்துக்கொள்ளணும். நெருப்பை வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது, எண்ணெயை குடிச்சிடும், உறிஞ்சிடும் எண்ணெயெல்லாம். கொஞ்சம் மீடியம் சைஸில் தான், மீடியம் இது நெருப்பில் இதில் தான் வச்சுக்கொள்ளணும். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்தால் போதும், கலர் சேஞ்ச் ஆகினோம். இது வந்து பாருங்கள் பிங்க் கலரில் இருக்கிறது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டுல அந்த மாதிரி இருந்தால் போதும், நல்லா இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் நிதானமாக பார்த்து சுட்டு எடுத்துக்கொள்ளணும். எல்லாத்தையும் அப்படியே பொரிச்சுக்கொள்ளணுங்க. நல்லா இதை நல்லபடியாக பொங்கி அழகாக வரும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான கலராக கொடுக்குது பாருங்கள். எல்லாத்தையும் எப்படியோ பொரிச்சு எடுத்துக்கொள்வோம் நிதானமாக. இன்னொன்று நான் வந்து ரவுண்டாகவும் அதையும் சுட்டு காட்டணும் பாருங்கள். அது வந்து சும்மா கோல் 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 மாதிரி ஒரு பணியாரம், கோல் பணியாரம் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுவும் ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி தான் எல்லாத்தையும் அப்படியே ஒன்றொன்னா போட்டு நிதானமாக பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்ஸ் லைக் செஞ்சு கொள்ளுங்க. இன்னும் புது புது வீடியோவில் நான் உங்கள் முன்னுக்கு வீடியோ நல்ல நல்ல வீடியோ எடுத்து வீடியோ வந்து போடுவேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வெரைட்டிஸ் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் செஞ்சு காட்டுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள் ஒன்று அப்படியே எடுத்துக்கொள்ளுவோம். அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து ரவுண்டு, இந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பு பாருங்கள். இது வந்து நான் நடுவில் வந்து கட் பண்ணலை, அப்படியே நான் வந்து சும்மா அந்த பன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் நல்லா இருக்கும். இது ஒரு மாடல், இதுவும் ஒரு அழகான ஒரு டோனட் தான். இதுவும் நல்லா இருக்கும், நல்ல ருசியாக இருக்குங்க. நீங்கள் வந்து எந்த பல வகையாவது சேர்த்து மாவில் பிசைஞ்சு நம்ம வந்து சுட்டுக்கலாம். இதில் வந்து நான் முட்டை போடலை, முட்டையும் போட்டு செஞ்சுக்கலாம். முட்டை சாப்பிட்றவங்க முட்டையும் போட்டு தான் இன்னும் நல்லா இருக்கும் முட்டை போட்டால். நான் வந்து இதில் வந்து முட்டை போடலை, பழத்திட உடைய அந்த ருசி வரணும்னு சொல்லி தான் நான் வந்து இதில் முட்டை போடலை. இதையும் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அவ்வளோதாங்க. கோல் கோலாக பொறி பட்டுட்டு பாருங்கள். அழகான கலர் ஒன்று வந்திருக்கு பாருங்கப்பா. பொரிச்சாச்சுங்க. எல்லாத்தையும் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இதுக்கப்புறமா வந்து இந்த நம்ம வந்து கொஞ்சம் அந்த சீனி அரைச்சி வச்சிருக்கிறேன் இல்லையா, சீனி அரைச்சம்மா அந்த பொடி இருக்குது தானே, அந்த பொடியில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கி எடுத்துக்கொள்ளணும். இதில் வந்து சாக்லேட்டுக்கும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் உள்ளே வந்து க்ரீம் மாதிரி க்ரீம் போட்டு செஞ்சுக்கலாம், நல்லா இருக்கும். இது வந்து நான் வெறும் சீனி தூள் தான். இது வந்து அந்த சீனி தூளில் கொஞ்சம் அப்படியே அமுக்கி எடுத்துக்கொள்கிறேன். அப்படியே தொட்டு தொட்டு வச்சுக்கிட்டால் இதெல்லாம் அப்படியே அந்த சூட்டோடையே நம்ம வந்து சீனியில் வந்து முக்கி எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் இது வந்து அப்படியே நல்லா உள்ளே வந்து இறங்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் பார்க்கக்குள்ளே அப்படியே எல்லாம் வந்து இந்த வெள்ளை வெள்ளை அரிக்காது. கொஞ்சம் நேரம் போனால் எல்லாம் உள்ளே இறங்கிடும். நல்லா அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கூட நல்ல ருசியான ஒரு டிஷ்ஷு. நம்ம குழந்தைகள்லாம் அழகாக சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.